This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பண்ணணும்னா 35 வருஷத்துல முடிக்கணும்னா 40 ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள். சரியா எடுத்துக்கிட்டாங்களா? இங்கதான் இருக்குது மேட்டர். போகும்போது போனாங்களா, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள்னே போடுது பைபிள் பேர. புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள். சிலது இருக்குது என் கிளாஸ்ல 98 வாங்கிட்டு அழும். சிலது இருக்குது 2 வாங்கிட்டு சிரிக்கும். அது 98 கிட்ட சொல்லும், அழாத, என்கிட்ட இருக்குது உங்க 2 மார்க். என்னன்னு தேப்பீங்க இதுங்கள? தேத்து எப்படி எடுக்கிறது? நோட்ஸா? அதுங்க எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். அதுங்க பென்சில் எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது. புத்தியற்ற கன்னிமார்கள், புத்திசாலி கன்னிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுங்களுக்கு தெரியல, அதுங்க கூடுதலா எடுத்துக்கணும். வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் போகிறது, மணாளன் வரவில்லை. இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். மர்ம நாவல படிக்கிற மாதிரி இருக்கு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. தீபங்கள் அணையத் தொடங்கின. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் புத்திசாலி கன்னிமார்கள் இடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். இது எக்ஸாமினேஷன்ல நான் எழுதுறேன், உன் பேப்பரை குடுன்னு சொல்ற மாதிரி. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் இல்லை, நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். சரி, நான் அவங்க எண்ணெய் விற்பனர்கள் கிட்ட போறாங்களா, வாங்கினாங்களா, பத்த வச்சாங்களா, திரும்பி வந்தாங்களா? அந்த நேரத்தில் மணாளன் வந்து போய்விட்டார். சொல்லுதுங்க பைபிள். போனவர் போய் கோயில்ல கன்னிமார்களோட கதவடைத்துக் கொண்டார். இப்ப புத்தியற்ற கன்னிமார்கள் வெளிச்சமான தீபத்தோடு கன்னிமார்களையும் காணாமல் மணாளன் வந்துவிட்டு போன தடத்தை பார்த்து உடனே கோவிலுக்கு ஓடுகிறார்கள். அன்பான தேன்கூடு தானே பைபிள். ஓடி போன கன்னிமார்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பாருங்க. கதவு மூடி இருக்கிறது. கதவு தட்டுகிறார். உள்ளிருந்த ஆண்டவர் குரல் கேட்கிறது, யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். உங்களை நான் பார்க்க இல்லையே. நாங்கள் காத்திருந்தோம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நாங்கள் தீபத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம். நான் தான் சொன்னேனே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போங்கள். மணாளனை பார்க்காமலேயே புத்தியற்ற கன்னிமார்கள் திரும்பி போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். You cannot step the river twice. உன் காலில் படுகின்ற நீர் இன்னொரு முறை உன் காலில் படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. So stay alert. Stay alert. Be aware. இப்படி சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய தேன்கூடான அந்த பைபிளில் உங்களிடத்தில் இன்னும் 1 மணி நேரம் பேசுவதற்கான பொறுமையோடு தான் வந்தேன். ஒரு பொண்ணை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கும் போது, கல்லெடுத்து அடிச்சு சாவடிக்கிறது, விபச்சாரம் பண்ணா அது தண்டனை தான். அது சரியான